ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச். இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். கீவேர்ட் ரிசர்ச்சோட பெனிஃபிட்ஸ். கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, கீவேர்ட் ரிசர்ச்சோட பெனிஃபிட்ஸ், ஒரு கீவேர்ட் ரிசர்ச்சோட சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து கீவேர்ட்ஸை ஃபைன் பண்ணணும், எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸில் நமக்கு தேவையான டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் கீவேர்ட்ஸை எப்படி நம்ம பிக் பண்ணுறது, அதுக்கடுத்தது உங்களோட விசிபிலிட்டியை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்ரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வெப்சைட் டெவலப் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து எஸ்இஓ பண்ணுங்கள், ப்ராப்பராக பேக்லிங்ஸ் பண்ணுங்கள், ஸோ என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இந்த கீவேர்ட் ரிசர்ச் வந்து ப்ராப்பராக நீங்கள் பிக் பண்ணலை அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு பிஸ்னஸே ஜென்ரேட் ஆகாது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண கீவேர்ட்ஸுக்கு, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கீவேர்ட்ஸுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கும் வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கும் வித்தவுட் ஆட்டோமேஷன். ஸோ இதுதான் உண்மைங்க. உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர். நாங்கள் 2010 வந்து எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மேப் வந்து டிராஃபிக் ரோன்னு சொல்லிட்டு இங்கே ரேங்க் ஆகிட்டுருக்கு. கூகுள் சர்ச் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கறது இந்த எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். எஸ்சிஆர்பியோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம ரேங்க் பண்ணுங்கிறது தான் நம்ம விஷயங்க. ஸோ எங்களோட கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு 3 பொசிஷனுக்குள்ளார ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரேங்க் பண்ணிருந்தோம். 2000 லாஸ்ட் பேண்டமிக் டைம் வந்து நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அண்ட் தென் கூகுள் ஒரு அப்டேட்னால வந்துட்டு எங்களோட வெப்சைடு வந்து ரேங்கிங் வந்து ட்ராப் ஆகி 10th பொசிஷன் இங்கே வந்து வந்துருச்சுங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறப்ப நம்மளோட இமெயில் லாகின்ல இருக்கும். அதே மாதிரி இது பப்ளிக் ப்ரௌசர். நம்ம சர்ச் பண்ணுறப்ப இன்காக்னிட்டோ விண்டோன்னு சொல்லியிருக்கோங்க, ப்ரைவேட் ப்ரௌசரில் தான் நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் அப்போ செக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுங்க. ஸோ இதே வந்து எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் வந்துட்டு 11th பொசிஷனில் இருக்குது. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சைட்டு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் இருந்ததுங்க. அதுக்கான அந்த 3 பொசிஷனில் வந்து நான் ரேங்க் பண்ணி அந்த என்கொயரிஸை வந்து நிறைய லீட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணோம் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச்சுங்க. நீங்கள் கரெக்டான கீவேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். கரெக்டான கீவேர்ட்ஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் பெனிஃபிட்ஸ். கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கோயம்புத்தூர், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கீவேர்ட்ஸோட ரிசர்ச்சோட பெனிஃபிட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து நான் சிம்பிளாக வந்து கேட்குறேங்க. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு 15 பேர் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த 15 பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்கள் கிட்ட வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து வச்சுருக்கீங்க. இந்த 30,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. அந்த 30,000 ரூபாய்க்கு நீங்கள் கூகுளில் என்ன கீவேர்டு சர்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த சாட் பாக்ஸில் வந்து நீங்கள் அனுப்புங்க. கார்த்திக் சார் வந்துட்டு பெஸ்ட்டு ஃபோன் பிலோ 30,000, பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 30,000. ஓகே, எகைன் இன்னும் 2-3 பேர் பண்ணுங்க. ஓகே, பெஸ்ட்டு மொபைல் பிலோ 30,000.
ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. பெஸ்ட் மொபைல் பிலோ 30,000 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு. இன்னொருத்தங்க ஹவு டு பை எகைன் வந்து தரணிதரன் சார் வந்து ஹவு டு பை மொபைல் அண்டர் 30,000 குட் மொபைல் ஃபோன் ₹30,000. ஓகே, இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு கீவேர்டை நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீவேர்டுக்கு நம்ம வந்து அந்த இன்டென்ஷனில் வந்து பார்க்கணுங்க. நம்ம அந்த கீவேர்டாகவே மாறிடணும். ஒரு யூசர் தேடக்கூடிய கீவேர்டு, இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். என்னோடய ஃபோன் வந்து புரோக்கன், உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் சார்ஜ் இருக்குது. இந்த 30,000 ரூபாய்க்கு நான் ஃபோன் வாங்க போகிறேன். இந்த 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறப்ப ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்குறப்ப ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஐஃபோன் 6 வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் விவோ வாங்கிக்கோங்க, சாம்சங் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் வந்து கொடுப்பாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எகைன் வந்து இங்கே யூசர்ஸ் கொடுத்துருக்க கீவேர்டவே நம்ம அடிப்போங்க. பெஸ்ட் மொபைல் அண்டர் 30,000 இந்த கீவேர்டை வந்து நம்ம அடிக்கிறோம். ஸோ இந்த கீவேர்டை நம்ம அடிக்கிறப்ப நிறையா வெப்சைட்ஸ் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 வெப்சைட்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகுது. இதில் ஜஸ்ட்டு நான் வந்து போகிறேன். இதில் பார்க்குறப்ப கூகுள் பிக்சல் 4ஏன்னு சொல்லி ஒரு மொபைலு, OnePlus Nord 2 இந்த ரெண்டாவது இந்த ஃபோனை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கூகுள் பிக்சல் 4A, அதுக்கப்புறம் போக்கோ F3 GT. இந்த 3 பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேங்க. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து 30,000 ரூபாய் சார்ஜ் இருக்குது. இந்த 30,000 ரூபாய் நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த கீவேர்டு அடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஃபோன் நான் வாங்க போகிறேங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் இந்த 3 ஃபோனில் வந்து நான் நிறையா வெப்சைட்ஸில் பார்க்குறேன். இந்த 3 ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோன் வாங்கிடுவேங்கிறது நிச்சயம், கண்டிப்பாக அது நிச்சயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோன் வாங்குவேங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு OnePlus Nord 2ங்கிற கீவேர்டு போட்டிருக்கேன். இந்த கீவேர்டு போட்டால் என்னோடய கொஸ்டின் என்னன்னா, ஃபோன் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. என் கையில் 30,000 ரூபாய் சார்ஜ் இருக்குது, 30,000 ரூபா அமௌண்ட் இருக்குது, நான் ஃபோனும் வாங்க போகிறேன். என்னோட இப்போ பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கீவேர்டு நான் போட்டேன், ஃபோன் வாங்குவேனா வாங்க மாட்டானா. ஸோ அதை மட்டும் வந்து டைப். வாங்குவேன் அப்படின்னா எஸ்ஸு, வாங்க மாட்டேன் அப்படின்னா என். டைப் எஸ்ஸு இல்லாட்டி என்னு. நோ 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 ஒருத்தங்க எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கீவேர்ட் போட்டோன்னா நான் ஃபோன் வந்து வாங்க மாட்டேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கூகுள் பிக்சல் 4A வெஸ் நார்டு 2 போடுறேன். இந்த கீவேர்டு போட்டால் ஃபோன் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, எஸ் ஆர் நோ. நோ, ஒருத்தங்க எஸ். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த கீவேர்டு போடுற வரைக்கும் நான் எந்த ஃபோன் வாங்குவேன், ஃபோன் வாங்குவேங்கிறது நிச்சயம், ஆனால் எந்த ஃபோன் வாங்குவேங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது. பிகாஸ் நானே இப்போ வந்து கன்ஃபியூஸில் இருக்கேன். இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லை இந்த ஃபோன் வாங்கலாமாங்கிறது எனக்கே தெரியாது. பிகாஸ் இதோட ஸ்பெக்கெல்லாம் நான் ஃபுல்லும் ஸ்டடி பண்ணுறேன். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது தான் நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஸோ அப்போ நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கீவேர்டு அடிக்கிறப்ப நான் வந்து கன்ஃபியூஸில் இருக்கேன், ஆனால் வந்து ஃபோன் வாங்குவேங்கிறது நிச்சயம். ஸோ அப்போ இதில் நான் பார்க்குறேன் OnePlus 2, அதுக்கப்புறம் பிக்சல் 4A. ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ரிவ்யூ அடிக்கிறேன். ரிவ்யூ அடிக்கிறப்ப கூகுள் பிக்சல் 4A ரிவ்யூ. ஸோ இந்த கீவேர்டு அடிக்கிறப்ப நான் ஃபோன் பை பண்ணுவாங்களா இல்லை பை பண்ண மாட்டேனா, எஸ் ஆர் நோ. டைப் நோ நோ நோ. ஓகே, தரணிதரன் வந்துட்டு எஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த கீவேர்டு அடிக்கிறப்ப நான் வந்து நிறையா வெப்சைட்டில் போயிட்டு ரிவ்யூ படிக்கிறேன்.
பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருந்தால் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தால் இந்த ஃபோனை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இந்த ஃபோனுக்கான பையிங் இன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஆனால் 50% வந்து கேரண்டி நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு யூசர் வந்து போடுறப்ப தான் வந்து தெரியுங்க. அப்போ உங்களோட வெப்சைட் வந்து என்டிடிவின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நின்றுட்டுருக்கு அப்படின்னா கூகுளில் வந்து இந்த கீவேர்டு போட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறப்ப 50% சான்சஸ் இருக்குது, 50% வந்து சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கீவேர்டு வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி நான் அடிக்கிறேன். டிஸ்கவுண்ட் இந்தியான்னு சொல்லி நான் அடிக்கிறேன். இந்த கீவேர்டு அடிக்கிறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ டைப். எஸ் எஸ் எஸ். ஓகே, இதுக்கான ரீசன் என்னங்கிறது நான் சொல்லிடுறேங்க. அதாவது இப்போ நான் வந்து செக்மெண்ட்டை சொல்லிடுறேன். பெஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல் அண்டர் 30,000 ரூபாய் நம்ம அடிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு 2-3 ஃபோன் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது கம்பேரிசன் கீவேர்டு பார்த்துருக்கோம். கம்பேரிசன் கீவேர்டுக்கு அப்புறம் வந்து இந்த இதுலேயே ரிவ்யூ கீவேர்டு பார்க்குறோம். ரிவ்யூ கீவேர்டு அந்த கம்பேரிசன் நல்லா இருக்குது, ரிவ்யூ நல்லா இருக்குங்கிற ஒரு யூசர் மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட் கீவேர்டுங்கிறத அடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 கீவேர்டுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்போ இந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நமக்கு பிஸ்னஸும் நல்லாவே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா டைப் ஏ. ஓகே, இதுதாங்க கேமு. இந்த பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு யூசரோட மைண்ட் செட்டை வச்சு நம்ம கீவேர்ட்ஸை ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்குள்ளாரையே நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாங்க. அதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக அமேசானில் போய் ஸ்பெக் பார்க்குறவங்களும் இருக்காங்க, ஒரு ஆடியன்ஸ் கூகுளில் ரிவ்யூ படிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம எடுத்ததுமே நான் உங்களுக்கு மொபைலில் சொல்கிறனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் வேறு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். யோசிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான கீவேர்டோட சைக்காலஜி வந்து யூசர்ஸ் இந்த மாதிரி இன்டென்ட்டில் தான் தேடுவாங்க. அப்போ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ரேங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளால் வெப்சைட்டை ரேங்க் பண்ண முடியும். அது பேஸ் பண்ணி நமக்கு பிஸ்னஸுமே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதாங்க ஒரு கீவேர்ட் ரிசர்ச் கான்செப்ட். இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கான பேஜஸ் ஆர் பிளாக் போஸ்ட்டை வந்து சர்ச் என்ஜினில் விசிபிலிட்டி கொண்டு வர முடியும். விசிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? இந்த மாதிரி வந்து இங்கே நம்மளோட வெப்சைட்டை காமிக்க முடியும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இன்றைக்கி இந்த சர்ச் என்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு அடிக்கிறோம். எகைன் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு கொஸ்டினுங்க. எவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லும் பார்ப்பீங்க, எவ்வளோ பேர் வந்து செகண்ட் பேஜ் ஃபுல்லும் பார்ப்பீங்க, எவ்வளோ பேர் வந்து டாப் 3 பொசிஷன் மட்டும் பார்ப்பீங்க? டாப் 3ங்கிறவங்க டாப் 3ன்னு டைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேஜுங்கிறவங்க 1ன்னு டைப் பண்ணுங்கள், செகண்ட் பேஜ் வரைக்கும் போகிறவங்க 2ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு பேஜ். ஒருத்தங்க வந்து 2 பேஜ் போட்டிருக்கீங்க. இதுக்கான ரீசன் என்னங்கிறது சொல்லிடுறாங்க. ஒரு 5 years பேக் முன்னாடி வந்து ஒரு கீவேர்டு அடிக்கிறப்ப அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது, யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ் தேர்டு பேஜ்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு 100 பேரில் 80 பேர் போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்துட்டு ஒரு யூசர் தேடக்கூடிய கீவேர்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுதுங்க. அந்த அளவுக்கு வந்து நிறையா பேர் எஸ்இஓ பண்ணி ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யூசர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜுக்கு போகிற அளவுக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னென்னா கூகுளுக்கு வந்து ஒரு யூசர் வந்து வெளியில் போகக்கூடாது. அதுதான் வந்து அவங்களோட மெயினான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இந்த சர்ச் என்ஜினை விட்டு போனாங்கன்னா டக்கோ பிங்குக்கெலாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே எவ்வளோ ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அவ்வளோ ரிசல்ட்டுக்கு வேண்டி அவ்வளோ அப்டேட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிளேயருங்க. இந்த பிளேயரை பீட் பண்ணி நம்ம சைட்டை ரேங்க் பண்ணுறது தான் வந்து பெரிய சேலஞ்சு. இதுதான் ஒரு கேம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த வெப்சைட்டில் 3 பொசிஷனில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். இன்னியுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் வந்து நான் இவ்வளோ வருஷத்தில் ஸ்டடி பண்ண விஷயங்களில் வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் தான் வந்து உங்களுக்கு என்கொயரிஸ் அதிகமாக வரும். 5th பொசிஷன் 6th பொசிஷன்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்கொயரிஸுமே இப்போ வந்து கம்மியாக தான் வருங்க. அதனால் 3 பொசிஷனில் நீங்கள் ரேங்க் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரேங்க் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் ரேங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ நம்ம பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து அத்தாரிட்டியாக பில்ட் ஆகலாம். இந்த அத்தாரிட்டிங்கிற வேர்டு வந்து நான் ஒவ்வொரு டேவுமே பேசிகிட்டே இருப்பேன். இந்த அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிவி வருது, 91 மொபைல்ஸ் வருது, digit.in வருது. இந்த 3 வெப்சைட்டில் வந்து எந்த வெப்சைட் நீங்கள் அத்தாரிட்டின்னு கேட்பீங்கன்னா என்டிடிவியை சொல்லுவீங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு பிராண்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது, ஒரு பிராண்டில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரை சொல்லலாம். இதுதான் வந்து அத்தாரிட்டிங்க. ஒரு கீவேர்ட் எஸ்இஓ ரிலேட்டடாக அடிக்கிறப்ப டிராஃபிக் ரோங்கிற ஒரு வெப்சைட் வந்ததுன்னா அது ஒரு அத்தாரிட்டி வெப்சைட்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்டு கிடையாதுங்க, மல்டிபிள் கீவேர்ட்ஸுக்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே அத்தாரிட்டியாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு உண்மையாகவே இப்படி தாங்க இருந்தது. என்னோட வெப்சைட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் கொண்டு வந்தேனே, எப்படா நெக்ஸ்ட் போஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், பிளாக் கண்டென்ட் எப்படா பப்ளிஷ் பண்ணுவோங்கிற ஒரு ஃபீலை வந்து எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. பிகாஸ் வந்து ஒரு சைட் நம்ம டிராஃபிக் கொண்டு வந்துடுவோம், அடுத்த சைட்டுக்கு நம்ம டிராஃபிக் கொண்டு வரலாம். ஸோ அதை தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ் வரும் ரைட் பண்ணுறக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு போக முடியுங்க. அதுக்கு அடுத்தது மெயினான பாயிண்ட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசினேன் பார்த்தீங்களா, எந்த யூசர் கீவேர்டு அடித்தா பை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீவேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அந்த 1 மணி நேர கிளாஸுக்கான கீவேர்டை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு, நீங்கள் வெப்சைட்டை பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள், எஸ்இஓ பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள், எல்லா ஆக்டிவிட்டியும் பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஆனால் கீவேர்டில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ ரேங்கிங் வராது, உங்களுக்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி கீவேர்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் டீமில் வந்து நிறைய பேர் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க, நானும் ரிசர்ச் பண்ணுவேன். வெறும் ஒரே ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு ஒரு நாள் 1.5 நாள் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவாங்க, வெறும் 5 கீவேர்ட்ஸுக்கு. ஏன்னா 5 கீவேர்டுக்கு 1.5 நாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 5 கீவேர்டில் எந்த கீவேர்டு எடுக்கிறனோ அந்த 5 கீவேர்டு எடுக்கணும், 5 கீவேர்டுமே ரேங்க் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால் அந்த கீவேர்டுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அண்டர்ஸ்டாண்டிங் தி சைக்காலஜி. ஒரு கீவேர்டை வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த 3 வேரியேஷனில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லென்த் கீவேர்ட், லென்த் டைப்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் டைப். அதுக்கு அடுத்தது வந்து வின்னிங் கீவேர்டை நம்ம எப்படி எடுக்கணும். இப்போது இந்த லென்த் டைப்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட். எல்லாருமே தயவு செஞ்சு ப்ளீஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டாப்பிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஷார்ட் டெயில் கீவேர்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேர்ம், ஹேர் ரீகெயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வந்து அடிக்கிறது தான் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லைக் வந்துட்டு iPhone 7 Plus. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கீவேர்டுன்னு தான் சொல்லுவோம். ஒரு இந்த யூசர் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அவங்க கூகுள் இமேஜஸில் போய் ஃபோனை பார்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்பெக்கை பார்க்கலாம், இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் இவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கெலாம் வந்து பெரிய பெரிய அத்தாரிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க, என்டிடிவி, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்மளால் பீட் பண்ணிலாம் கொண்டு வர முடியாதுங்க. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ஷார்ட் டெயில் கீவேர்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டெயிலோட எக்ஸாம்பிள் வந்து ஹேர் ரீகெயின்,
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூசரே கன்ஃபியூஸ்டு கீவேர்ட்ஸுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது மீடியம் கீவேர்ட்ஸ். மீடியம் டெயில் கீவேர்ட்ஸில் வந்து ஹேர் ரீகெயின் ஆயில். ஹேர் ரீகெயின் ஆயில் அப்படிங்கிறது ஒரு மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ். அதாவது ஒரு 3 டேர்ம் 3 வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்ஸ். இதெல்லாமே வந்து ஒரு மீடியம் டெயில் கீவேர்ட். ஷார்ட் டெயில் கீவேர்டுங்கிறது 2 வேர்ட்ஸ், மீடியம் டெயில் கீவேர்டுங்கிறது ஒரு 3 வேர்ட்ஸ். அதுக்கடுத்தது லாங் டெயில் கீவேர்டு. பெஸ்ட் ஹேர் ரீகெயின் ஆயில் ப்ரைஸ் இன் இந்தியா. அதுக்கடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். ஸோ இதுதான் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது: ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில். ஸோ நம்ம எப்போவுமே டார்கெட் பண்ணுறது லாங் டெயில் கீவேர்ட்ஸில் தான் டார்கெட் பண்ணணும். அதில் தான் வந்து நிறையா பிஸ்னஸுமே ஈவன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ செஷனில் ஒருத்தவங்க வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒருத்தவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பேட்சில் ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்கவங்க வந்து கோகோனட் ஆயிலுங்கிறத டார்கெட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு கோகோனட் ஆயிலோட ப்ரைஸ் இன் இந்தியா, பை ஆன்லைன் இன் இந்தியா, மேனுஃபேக்சரர் இன் இந்தியா, சப்ளையர்ஸ் இன் இந்தியா, இந்த மாதிரியான டேர்மை வந்து போடணுங்க. அதுக்கடுத்தது காம்படிஷன் டைப்ஸுங்க. ஹை காம்படிஷன், மீடியம் காம்படிஷன், லோ காம்படிஷன். மொத்தம் 3 டைப் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஹை காம்படிஷன் அப்படிங்கிறது வேர்ட்பிரஸ் தீம்ஸ், ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ் இல்லை ஃபோட்டோகிராஃபி. இந்த டேர்ம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்பிரஸ் தீம்ஸு, ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ்ஸு. அதுக்கடுத்தது மீடியம் சர்ச் காம்படிஷன். மீடியம் சர்ச் காம்படிஷன் அப்படிங்கிறது வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஃபார் பிளாகு, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பேக்கேஜஸ். இதுதான் வந்து மீடியம் டேர்ம்னு மீடியம் சர்ச்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ட்பிரஸ் தீம் ஃபார் பிளாக்னு சொல்லி யார் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளாகெல்லாம் யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வேர்ட்பிரஸ் தீம்ஸ் வந்து பிளாகுக்கு இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸுங்கிறது நிறையா இருக்குங்க. ஆனால் மீடியம் டேர்முங்கிறது வந்து மீடியம் சர்ச்சுங்கிறது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பேக்கேஜஸ். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவங்க தான் வந்து தேடுறாங்க. அதுக்கடுத்தது லோ சர்ச் காம்படிஷன். இதில் பார்த்தீங்கன்னா லோ சர்ச்சில் வந்து ஃப்ரீ ரெஸ்பான்சிவ் வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஃபார் பிளாக். இது வந்து ரொம்பவே கம்மி ஆடியன்ஸ் தாங்க தேடுவாங்க. அதே மாதிரி பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோ காம்படிஷனுங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வேணுமோ அவங்க தான் தேடுறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் காம்படிஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது: ஷார்ட் டெய்லு, மீடியம் டெய்லு, லாங் டெய்லு. அதுக்கடுத்தது காம்படிஷன் டைப்ஸ் வந்து ஹை ஸ்ட்ரெச்சு, மீடியம் ஸ்ட்ரெச்சு, லோ ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்தது இந்த 2 டைப் ஆஃப் கீவேர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இதில் எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எடுக்கணும். அதாவது லோ காம்படிஷனில் ஹை ஸ்ட்ரெச், லாங் டெய்லாக நம்ம சூஸ் பண்ணோங்க. இங்கே பாருங்கள், லோ காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெஸ்பான்சிவ் வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஃபார் பிளாக், பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர். இதில் லாங் டெய்லுங்க, டிஜிட்டல் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லென்த்தாக வரக்கூடிய கீவேர்டில் லோ காம்படிஷன் கீவேர்டை சூஸ் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சென்டர் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் வேக்கம் கிளீனர்ஸ் இன் இந்தியா 2021. ஸோ இந்த மாதிரியான கீவேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் ஆகுங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாங் டெயில் கீவேர்டில் லோ காம்படிஷனை நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இதுதாங்க வந்து ஒரு யூசரோட ஒரு சைக்காலஜி. ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. அண்ட் தென் அதுக்கடுத்தது நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது லோ காம்படிஷனில் லாங் டெயில் கீவேர்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா டைப் சின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொஸ்டின் கேளுங்க.
ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கீவேர்ட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே ஃபைன் பண்ணணும், எப்படி ஃபைன் பண்ணணும், அதுக்கான டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாங்க. கீவேர்ட் ரிசர்ச் டூலில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 3 டூல் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த 3 டூல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நோட் பேடில் வந்துட்டு ஒரு கூகுள் கீவேர்ட் பிளானர். இன்னைக்கு டே 2ஓட போனஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான டேர்ம்ஸ், இப்போ மேனுஃபேக்சர் ஒரு சர்வீஸ் ஓரியண்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேனுஃபேக்சர், சப்ளையர்ஸு, எந்த மாதிரி டேர்ம்லாம் உங்களோட கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு போனஸாக வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுப்போங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உபர் சஜஸ்ட். உபர் சஜஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து ஆன்சர் தி பப்ளிக். கீவேர்ட் ரிசர்ச் டூலை பொறுத்த வரைக்குங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ டூல் தான். அதாவது நம்ம வந்து டே 1லேயே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பேன். மேடம் ஒன் டவுட் கேட்டிருக்கீங்க, கேளுங்க மேடம் என்ன டவுட்டுன்ட்டு. ஓகே, என்ன டவுட் கேட்கல. ஸோ கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்குங்க ஃப்ரீ டூலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 நாள் கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு எந்தவித பேமெண்ட்டுமே பண்ணாமல் கொண்டு போகிறது தான் இந்த 5 டேஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். 5வது நாள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேக்ஸ் இருக்குங்க. அதில் மட்டும் வந்து உங்களுக்கு பெய்டு டூல் ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போங்க. இப்போது ஒரு பெய்டு டூல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு செம்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குங்க. இந்த செம்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா $190 வருதுங்க பர் மந்த்துக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு 9,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 8,000 9,000 கிட்ட ஆல்மோஸ்ட் வருது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாங்க, உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகுங்க. உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. ஓகே சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல லாங் டெயில். ஆமாங்க. கீவேர்ட்ஸ் அப்போ இது ஸ்பெசிஃபிக் ஃபார் ஒரு ஏரியா தானே இருக்கும்? ஆமாங்க, நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்களோ அதுல இருந்து நம்ம எடுக்கணுங்க. இல்ல நான் கேக்குறது, இப்போ நீங்க கோயம்புத்தூர் அந்த மாதிரி நம்ம ஒரு பிளேஸ் போட்டு செய்யும் போது தானே அது ஒர்க் ஆகும். இல்ல இப்போ நம்ம ஹோல் ஆஃப் இந்தியா தான் நம்ம டார்கெட்னா அந்த மாதிரி? அதுக்கு தாங்க உங்களுக்கு நான் காமிச்சேன் பாருங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஹோல் இந்தியாக்கெலாம் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வேக்கம் கிளீனர் இன் இந்தியா 2021, அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டு ஆர்கானிக் கோகனட் ஆயில் இன் இந்தியா 2021, பெஸ்ட் ஆர்கானிக் கோகனட் பை ஆன்லைன், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஓகே. அப்போ அது நிறைய காம்படிஷன் இருக்கும்ல அதுக்கு, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த டூலுங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த பெய்டு டூல் வந்து பார்த்தீங்கன்னா $119 வருதுங்க. இந்த $119 வந்து $9,000 வந்து சார்ஜ் வருது. இந்த $9,000 நம்ம ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இந்த பெய்டு டூல் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம இன்னுமே அட்வான்ஸ்டு விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த டே 5ல் வந்துட்டு உங்களுக்கு இந்த டூலுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே வந்து வேற ஒரு ஐடியா மூலிமா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போங்க. ஸோ ஏஹெச்எஃப்னு ஒரு டூல் இருக்குது, செம்ரஷ்னு ஒரு டூல் இருக்குது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு அன்றைக்கி கவர் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ டூலை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லோக்கல் பிஸ்னஸ்க்கு ஃப்ரீ டூலாக இனஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குங்க ஃப்ரீ டூலாக இருந்தாலும் சரி, பெய்டு டூலாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த கீவேர்டு ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ரேங்க் வருமா இல்லையாங்கிறது நமக்குள்ளே கேட்டுக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம 3 டூல் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர். கூகுள் கீவேர்ட் பிளானருக்கு வந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் நீங்கள் அடிச்சுக்கோங்க.
அடிச்சுட்டு இது கூகுள் ஆட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த டூல் முழுக்க முழுக்க கூகுள் ஆட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண டூலுங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆர்கானிக்குமே வந்து நம்மளால ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு சைன்இன் இருக்கும், இல்லாட்டிங்க கோ டு கீவேர்ட் பிளானர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதுக்குள்ளார தாங்க போகும். ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் கீவேர்ட் பிளானருக்கு போயிடும். கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து நேத்திக்கு வந்து இந்த டிராயிங் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நம்ம வச்சு அதுக்கு ரிலேட்டடாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு டிராயிங் பேஸ்டு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல் எப்படி நம்ம மேக் பண்ணணும், டிராயிங் பேஸ்டு ப்ராடக்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம பை ஆன்லைனில் வந்து ஒரு கீவேர்ட் ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் லோக்கல் சர்வீஸுக்கு ஒரு கீவேர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 கீவேர்ட் ஐடியாஸை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 3 கீவேர்ட் ஐடியாஸ் தான் உங்களுக்கும் இன்றைக்கி வந்து டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து கீவேர்ட் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிராயிங் ரிலேட்டடான கீவேர்ட்ஸை வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். டிராயிங் அப்படின்னா நிறையா இருக்குங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ பென்சில் ஸ்கெட்ச்னா பென்சில் ஸ்கெட்ச் இந்த மாதிரி. இப்போது நான் வந்து பென்சில் ஸ்கெட்சுன்னு சொல்லி நான் அடிக்கிறேன். ஸோ பென்சில் ஸ்கெட்சு வந்து நம்ம அடிக்கிறதுக்கு இந்த டூல் 3 டூல் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க கீவேர்ட்ஸ் ஃபைன் பண்ணுறக்கு. அப்போ இந்த கீவேர்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நீங்கள் டேரெக்டாக பென்சில் ஸ்கெட்சுன்னு நீங்கள் போட்டு கெட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுங்க. கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நிறைய கீவேர்ட் ஐடியாஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஒரு பிளாகுக்கான கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கண்டென்ட் அப்படிங்கிறதுனா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல். இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்சுன்னு நீங்கள் அடிங்க. அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் இந்தியா வச்சுக்கோங்க. நீங்கள் யூஎஸ் லொக்கேஷன்னா யூஎஸ் லொக்கேஷன் நீங்கள் போட்டுக்கணும். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், ரிலேட்டட் குவரிஸில் 10 குவரிஸ் இருக்குங்க. எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நான் பென்சில் ஸ்கெட்சு தான் போட்டேன். எனக்கு பென்சில் ஸ்கெட்ச் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் வந்து இங்கே போட்டேன். ஆனால் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் பார்க்குறப்ப எனக்கு என்னாச்சு, எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்சுன்னு சொல்லி ஒரு டாபிக் கிடச்சிருக்கு 10 குவரியில். பென்சில் ஸ்கெட்சு ஹேஷ்டேக்ஸு, அயன்மேன் பென்சில் ஸ்கெட்சு, ஃபோட்டோ டு பென்சில் ஸ்கெட்ச் ஆன்லைன், ரியலிஸ்டிக் பென்சில் ஸ்கெட்சுன்னு சொல்லி இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் இந்த டேர்மை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டெயில் கீவேர்ட்ஸுங்க. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. இதிலிருந்து நம்ம லாங் டெயில் கீவேர்டு வந்து எடுக்க போகிறோம். பேர்டு பென்சில் ஸ்கெட்ச். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஐடியாஸ். இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பிளாக் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்கெட்ச் பென்சில் செட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 4 கீவேர்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்ச் வந்து ஒரு டிராயிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாங்க. அப்போ எனக்கு தெரியும் இதோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பென்சில் ஸ்கெட்சு வந்து இந்த பேர்டு பென்சில் ஸ்கெட்சுன்னு சொல்லி தேடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா ஒரு பிகினர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்சு கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு எதை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பேர்டு எப்படி வரையணுங்கிறதான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த சைக்காலஜியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எந்த கீவேர்டு அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து தெரியுங்க எதை பற்றி தேடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்சுங்கிறது ஒருத்தவங்களோட முகம் வரைகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டோட பென்சில் ஸ்கெட்சு அதுக்கப்புறம் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி அவங்க ஒரு அளவுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆன பிறகு தான் வந்து இந்த கீவேர்டுக்கெலாம் இந்த மாதிரி
பென்சில் ஸ்கெட்ச்லாம் வரைவாங்க. அப்போ இவங்களோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவலில் கூட இருக்கலாம், இவங்களோட லெவல் வந்து பிகினர் லெவலாக இருக்கலாம். ஸோ இந்த பெயிண்டிங் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பேர்டு வரைஞ்சி பழகிருப்பாங்க, அடுத்தது வேறு ஏதாவது வரைஞ்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆடியன்ஸ் தான் இந்த கீவேர்டு தேடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்சில் செட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பை பண்ணுறதுக்கு இந்த கீவேர்டு தேடுவாங்க. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு 3 கீவேர்டுக்கு வந்து நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத நான் காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பிளாக் போஸ்ட்டுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு நம்ம கீவேர்ட் ஐடியாஸ் வந்து எல்லாரும் ஒரு நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டைம் ஆனாலுமே வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நம்ம டே 2 செஷனே க்ளோஸ் பண்ண போகிறோங்க. கெட் ரிசல்ட்டில் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருங்க. ஸோ இந்த காம்படிஷன் வந்துட்டு ஜஸ்ட் a மினிட்டுங்க. டிராயிங் கீவேர்டு யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டிராயிங்கிறது வந்துட்டுங்க அக்கர்லிக் டிராயிங் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது, அந்த டிராயிங்கிற கேட்டகரிக்குள்ளாரையே நிறைய இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்கு வேண்டி நான் பென்சில் ஸ்கெட்சுங்கிற கான்செப்டை வந்து நான் எடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக நம்மளால சொல்லியும் கொடுக்க முடியும் அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி. ஸோ இந்த காம்படிஷன் வந்து உங்களுக்கு இங்கே லோன் சொல்லி இருக்குங்க. இந்த லோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை பார்க்கவே வேண்டாங்க, பிகாஸ் இது வந்து கூகுள் ஆட்ஸுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆவரேஜ் மந்த்லி ஸ்ட்ரெச்சும் இந்த கீவேர்ட் பை ரிலவன்ஸ்னு சொல்லியிருக்கு பாருங்க, இதை தான் நம்ம வந்து பார்க்கணுங்க. இங்கே வந்து பாருங்க எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டு 720 பேர் வந்து தேடுறாங்க. இதே நீங்கள் வந்து உபர் சஜஸ்டில் தேடினீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேறு வால்யூம் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒவ்வொரு டூலையும் ஒவ்வொரு வால்யூம் கிடைக்கும். எக்ஸாக்டாக இதுதான் கரெக்டுங்கிறத நம்ம சொல்லவே முடியாதுங்க எந்த டூலை யூஸ் பண்ணாலுமே. அடுத்தது தோனி பென்சில் ஸ்கெட்சுங்கிறது 880 பேர் தேடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியம் டெயில் கீவேர்ட்ஸுங்க. அதே வந்து இங்கே பாருங்கள் எம்எஸ் தோனி பென்சில் டிராயிங் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது 50 பேர் தேடுறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங், இது ஒரு 50 பேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீவேர்டை நான் கூகுளில் அடிக்கிறேன். அதே மாதிரி இந்த கீவேர்டு அடிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் எம்எஸ் தோனி மை பென்சில் டிராயிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஹவு டு ட்ரா ஈஸி எம்எஸ் தோனி ஃபேஸ் பென்சில் டிராயிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட கீவேர்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர்த்தோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரவே கிடையாது. என்னென்னா இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வெப்சைட்டாக இருக்குது, அதாவது நீங்கள் நேற்று தான் ஒரு வெப்சைட்டு டொமைனே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, லாஸ்ட் வீக் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்த மாதிரி மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூருங்கிற கீவேர்டுக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நீங்கள் பென்சில் ஸ்கெட்ச் வந்து டிராயிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்க ஒரு சர்வீஸாக கோயம்புத்தூரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் ஃபோட்டோஸு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து நீங்கள் பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி வந்து பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி கீவேர்டுக்கு ரெண்டாவது தான் நீங்கள் வந்து சைட்லேயே பப்ளிஷ் பண்ணணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் தோனி பென்சில் டிராயிங் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு 50 பேர் வந்து தேடி இருக்காங்க. எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் உங்களோட வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரெஷ் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம சைட்டு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ஆனால் எஸ்இஓ தான் நாங்கள் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா ஒரு பிலோ 1000 இருக்கக்கூடிய கீவேர்டுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 1000 வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கீவேர்டை எக்காரணத்தை கொண்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்.
அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மீடியம் டெய்லாக இருக்குது, இதை லாங் டெய்ல் கீவேர்டாக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஜஸ்ட் எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் ஃபோட்டோஸ் இல்லை டிராயிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லென்த்தாக வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். ஆனால் இந்த கீவேர்டில் நீங்கள் எந்த வித சேஞ்சஸும் பண்ணிடக்கூடாது. இதோட வால்யூம் தான் வந்து 720ங்க. இதை வந்து சஃபல் பண்ணிடக்கூடாது. ஸோ இது பேஸ்டாக நம்மளோட வெப்சைட்டை பொறுத்து தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, பிலோ 100 வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருங்க. ஆனால் இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப பேக் லிங்கே பண்ணாமல் கூட சம்டைம் வந்து உங்களுக்கு ரேங்க் ஆகும். இது ஒரு டெக்னிக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வால்யூம்னு சொல்லி காமிக்கும், வால்யூமே இல்லைன்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி வந்து ஹைஃபன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கீவேர்டை வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி கீவேர்டுக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் இன்னைக்கு இந்த கீவேர்டு வந்து பாருங்கள், ஒரு கட்டத்தில் வந்து இவ்வளோ வால்யூம் மொபைலில் இப்படி வந்துட்டு இருந்து இறங்கிட்டு ஏறுது. ஆனால் இன்னைக்கு 0 வால்யூமில் ஒரு கீவேர்டு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி 0 வால்யூமில் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வால்யூம் ஆகும். நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து 20, அதுக்கு அடுத்த மாதம் 50, இப்படியே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ நீங்கள் 0 வால்யூமில் இருக்கிறப்பவே ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, கூகுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக கொடுத்து ஃபஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு நாளைக்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகுங்க. இதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்கு. ஆனால் வந்து 0 வால்யூம் இருக்கிறத நிறைய பேர் டார்கெட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் டார்கெட் பண்ண வேண்டாமான காரணம் என்ன, இன்றைக்கி உங்களுக்கு ரேங்க் ஆனால் அது வேஸ்ட்டு, பிகாஸ் வால்யூமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கு உங்களுக்கு தேடுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணணுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு செமஸ்டர் வருது அப்படின்னா, செமஸ்டர் டைமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேடுவாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கே கண்டென்ட் எழுதிட்டீங்கன்னா அந்த செமஸ்டர் டைமில் தேடுறப்போ உங்கள் சைட்டு வந்து ரேங்க் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட்டுக்கு கீவேர்டு எடுக்கணும். ஸோ இப்போ எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 2 கீவேர்டை வந்து நான் எடுத்திருக்கேன். மினிமம் வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 கீவேர்டு எடுங்க, இல்லாட்டி ஒரு 3 கீவேர்டு எடுங்க மினிமம். இப்போ நான் வந்து ஒரு 2 கீவேர்டு வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாக் பேஸ்டு கீவேர்டு வந்து இந்த டூலில் நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெயிண்டிங் ஐடியாஸ். இப்போ நம்ம பென்சில் ஸ்கெட்சை பற்றி போடுறனால பென்சில் ஸ்கெட்ச் ரிலேட்டடாக எழுதுனீங்கன்னா பெட்டருங்க. அப்போ பென்சில் ஸ்கெட்ச் ஐடியாஸ்ன்னு சொல்லி நம்ம போடலாம். இப்போது இதே நீங்கள் வந்து அக்ரலிக் பெயிண்டிங்கு, நிறையா டிராயிங்ஸு எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பெயிண்டிங் ஐடியாஸ்ன்னு இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் இதவே கூட நீங்கள் போடலாங்க. ஆனால் பெயிண்டிங் ஐடியாஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா ஹோம் பெயிண்டிங் ஐடியாஸ் இருக்குது, நம்ம டிராயிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதுவுமே நிறைய கான்செப்ட்ஸ் வருங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இங்கே வந்து நான் வந்து டிராயிங் ஐடியாஸ்னே அடிக்கிறேன். டிராயிங் ஐடியாஸ்ன்னு சொல்லி அடித்தோன்னா இங்கே பாருங்கள், கூல் டிராயிங் ஐடியாஸ் 22,000 பேர் தேடுறாங்க. இந்த மாதிரி கீவேர்டெலாம் நம்ம ஃபோக்கஸே பண்ணக்கூடாதுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2000 கீவேர்ட்ஸ் வந்து இதில் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் மந்த்லி சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கெட்ச் பென் டிராயிங் ஐடியாஸ், அதுக்கப்புறம் ஈஸி டு ட்ரா, இந்த மாதிரியான ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் இன்ஃபர்மேட்டிவ் வந்து நீங்கள் ரைட் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஒரு கீவேர்டு எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பைனோ ரிலேட்டடான ஒரு கீவேர்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாங்க. இப்போ பென்சில், இந்த கீவேர்டை நம்ம போடலாம், ஸ்கெட்ச் பென்சில் செட், கெட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அடிக்கிறோம். இங்கே பாருங்க, கேஸ்டல் சார்கோல் ஸ்கெட்ச் செட்டுன்னு சொல்லி தேடுறாங்க, 10 பேர் தேடுறாங்க. இங்கே வந்து ஸ்கெட்சிங் கிட்டுன்னு இருக்குது. நம்ம டார்கெட் பண்ணுறது 1000 கீவேர்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. டிராயிங் பென்சில் செட் ப்ரைஸ், இதை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல் ஐடியா கூட கிடைக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்கெட்சிங் பென்சில்ஸ்ன்னு சொல்லி அதை பற்றி கூட எழுதலாம். ஹெச்பி இருக்குது, 2H இருக்குது, ஹெச் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பென்சிலை பற்றி கூட ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸ்கெட்சிங் கிட் ஃபார் பிகினர்ஸ்,
ஸோ அதுக்கு அடுத்தது இதெல்லாமே வந்து ஒரு பர்ச்சேஸ் நடக்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் நம்ம எடுக்கணுங்க. லைக் இந்த மாதிரி கீவேர்டு எடுக்கிறது நமக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்துட்டு தேடணுங்க. ட்ராயிங், ஸ்கெட்ச் ட்ராயிங் கிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீவேர்டு வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதை அப்படியே நான் கூகுளில் எகைன் வந்து கூகுளில் போட்டு பார்க்குறேன். ஸ்கெட்சிங் கிட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் அமேசான் வருது. அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் டிராயிங் கிட் ஃபார் பிகினர்ஸு. இங்கே பாருங்கள் இதே கீவேர்டு தான் பெஸ்ட்டுங்கிறத வந்து பெஸ்ட் டிராயிங் போட்டிருக்காங்க ஸ்கெட்சிங்க்கு பதிலாக. அகைன் வந்து இந்த கீவேர்டை நம்ம இங்கே போட்டிருக்கோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகுதுங்களா? டிராயிங் கிட் ஃபார் பிகினர்ஸ் 390 பேர் தேடுறாங்க. இந்த கீவேர்டு 390 பேர், 2 கீவேர்டுமே 390 பேர். ஒரு கண்டென்ட்ல வந்து மினிமம் வந்து நான் உங்களுக்கு அப்ளை சொன்ன மாதிரி 3 to 5 கீவேர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து சூஸ் பண்ணிக்க முடியுங்க. நிறைய கீவேர்ட்ஸ் போட வேண்டாம், கீவேர்ட் ஸ்டஃப் ஆயிரும் உங்களுக்கு. பென்சில் டிராயிங் கிட் ஃபார் பிகினர்ஸ் 70 பேர் தேடுறாங்க. இது வந்து நம்ம ரிலேட்டடான பிஸ்னஸ்க்காக இருக்குது. ஏன்னா நம்ம பென்சில் ஸ்கெட்சை பற்றி போகிறப்ப பென்சில் டிராயிங் கிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பெஸ்ட் ஸ்கெட்சிங் கிட் ஃபார் பிகினர்ஸ் 20. டிராயிங் ஆர்ட் செட்ஸ் ஃபார் பிகினர்ஸ் 10. ஓகே, இப்போ நமக்கு ஒரு 5 கீவேர்டு கிடச்சிருக்குங்க. இந்த 5 கீவேர்டில் வந்து நம்ம வந்து இது வந்து 390 இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்டை போடுறப்ப என்ன ஆகுனா, முன்னாடி நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டேர்மை போட்டுட்டு இந்த கீவேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இதில் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து சேல்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் நமக்கு பென்சில் ஸ்கெட்சை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த கீவேர்டுக்கு நீங்கள் போய்க்கலாங்க. பெஸ்ட்டு பென்சில் டிராயிங் கிட் ஃபார் பிகினர்ஸ் இந்த மாதிரி கீவேர்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இது 90 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேடுறாங்க. லைக் அப்ளை வந்து நம்ம எடுத்தது வந்து இந்த இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிகளுக்கான கீவேர்டு. இது வந்து இன்டர்நேஷ்னலில் பை பண்ணுறதுக்கான கீவேர்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் ஆர்ட் கிஃப்ட் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி தர்றாங்க. பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் கோயம்புத்தூருங்கிறது பெருசாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த டேர்ம் போடுறேன். ஸோ இதுலேயும் அதே தான் வருதுங்க. அப்போ இந்த மாதிரி கம்மி வால்யூமாக இருக்குது அப்படின்னா அழகாக உங்களால் வந்து ரேங்க் வந்து ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ பென்சில் ஸ்கெட்சின் கோயம்புத்தூர் நடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் காமிக்குது பாருங்கள், பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் இயர் மீ. ஸோ இது கம்மி வால்யூமாக இருக்கிறனால நான் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ரேங்க் பண்ணிக்க முடியும். அதனால் நான் வேறு ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி காமிக்கிறேன். பெங்களூர் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்சில் ஸ்கெட்ச்னு போடுறேன். பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் பெங்களூர். அதுக்கு அடுத்தது ஸோ இதெல்லாம் ரொம்பவே காம்படிஷன் கம்மியாக இருக்குங்க. அதனால் நம்ம ஈஸியாக வந்து ரேங்க் பண்ணிக்க முடியும். பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டின் மோஸ்ட்லி யூசர்ஸ் வந்து தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்னு போட்டு தான் தேடுறாங்க. இதே நான் வந்து உதாரணத்துக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டு காமிக்கிறேன். நிறைய கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டிய எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர் நம்ம போடுறப்ப இங்கே பாருங்கள், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர்,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீ இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் தேடுறாங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். அதிகமாக தேடுறது வந்து 590 பேர். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ நம்ம வந்து டிராயிங் பென்சில் ஸ்கெட்ச் ரிலேட்டடாக பண்ணுறதுனால அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்க, ஒன்றே ஒன்று தான். பென்சில் ஸ்கெட்ச் ஸோ இது ஒரே ஒரு கீவேர்டு வந்து நம்ம இது வந்து நீங்கள் ஆன்லைனில் கிஃப்ட் மாதிரி சேல் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு, பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் என் கோயம்புத்தூர் வந்து 10 பேர் தேடுறாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் பேஸ்டு கீவேர்டுங்க. அடுத்தது வந்து எகைன் நம்ம இதுலேயே வந்து பென்சில் ஸ்கெட்சுக்கு பதிலாக பென்சில் டிராயிங்னு போட்டு பார்க்கலாம். முப்பது பேர் தேடுறாங்க. பென்சில் டிராயிங்னு கோயம்புத்தூருங்கிறது 30 பேர் தேடுறாங்க. சார் அசோக் சார் கேட்டிருக்கீங்க, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிங்கில் எங்கே போடுவீங்க, வேர்ட்ஸா இல்லை ஹெட்டிங்கான்னு சொல்லிட்டு பிளாகர் பேஜுன்ட்டு. அதாவது இது வந்து நாளைக்கு நம்ம எஸ்இஓ கிளாஸில் வந்து இது எங்கே போடுவோங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேங்க. பட் நம்ம பிளாகில் வந்து போடுவோம், பேஜ்லேயும் போடுவோம், ஹெட்டிங் டேக்லேயும் போடுவோம், வேர்ட்ஸ்லேயும் போடுவோங்க. இந்த 2 ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுங்க. இது வந்து பிளாகில் போடுவோங்க. இப்போ பென்சில் டிராயிங் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு 2 கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 3 கீவேர்ட்லேருந்து ஒரு 5 கீவேர்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பென்சில் டிராயிங் ஷாப் இன் கோயம்புத்தூர், பென்சில் டிராயிங் கிளாஸஸ் இன் கோயம்புத்தூர். என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஒரு அப்டேட் பண்ணுறேங்க. அதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்க வந்து ஒரு மல்டிபிள் ரெவன்யூன்னு சொல்கிறத விட ஒரு லேர்னிங் பர்பஸ்ன்னு கூட சொல்லலாங்க. நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து அப்ராடில் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிளைண்ட்ஸுக்கு. அண்ட் தென் நாங்கள் நிறைய பிளாக்ஸுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணுறோங்க. ஆனால் இந்த ட்ரைனிங்கில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங் கிடைக்குதுங்க. இப்போ ஒரு யூசரோட கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து கற்றுக்கவும் செய்கிறோம். நாளைக்கு அது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாக வரப்போ நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு இந்த 19 பேர் 18 பேர் இன்றைக்கி இருக்கீங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, இப்போது ஒரு ட்ரேடர் வந்து பிரச்சனை இல்லைங்க. ஒரு மேனுஃபேக்சராக பண்ணுறப்ப வந்து அதை பற்றி ஒரு கன்சல்ட்டிங்கோ இல்லை ட்ரைனிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை வந்து பண்ண முடியும். இப்போது ஒரு திலீப் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டுங்க, ரியல் எஸ்டேட்டை வந்து கன்சல்டன்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டை வந்து வில்லாஸையும் சேல் பண்ணுறது ஒரு கான்செப்ட்டு, கன்சல்டன்ட் பண்ணுறது ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட நாலேஜுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அது ஒரு சின்ன அப்டேட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து 3 டைப்பாக நம்ம வந்து பிரிச்சாச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே 50க்குள்ளார தான் இருந்தது. நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் 50ன்னு சும்மா போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு மெத்தடுங்க இந்த டூலை வச்சு பார்க்குறது. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பர் சஜஸ்ட்னு சொல்லி ஒரு டூலுங்க. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீல் பட்டேல்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட கம்பெனி உப்பர் சஜஸ்ட்டை வந்து இவர் வந்து விலைக்கு வாங்கிட்டார். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எகெயின் வந்துட்டு இந்தியா நடிக்கிறீங்க. ஜஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்த கீவேர்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டூலோட ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ நம்ம தான் கூகுள் கீவேர்ட் பிளானரில் யூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்குங்க இந்த டூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஒரு சின்ன பெனிஃபிட்டுக்கு வேண்டி நம்ம வேறு டூலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதை வந்து இங்கே ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும். இப்போ பாருங்கள், எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்சுங்கிறது 880 பேர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கூகுள் கீவேர்ட் பிளானரில் 720 பேர் தான் காமிச்சது. ஸோ லைக் இதை வந்து நீங்கள் சர்ச் வால்யூமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வருதுங்களா.
ஸோ நம்ம எடுத்திருக்க கீவேர்ட்ஸ் இங்கே 4 கீவேர்ட்ஸ் எடுத்தோம். ஆனால் இதில் வந்து அதிக கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டூலில் பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்ட்ரெச் தான் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பெய்டு டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குங்க, எஸ்இஓ டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த எஸ்இஓ டிஃபிகல்ட்டி வந்து ஒரு பிகினராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா 20க்குள்ளார இருக்கக்கூடிய எஸ்இஓ டிஃபிகல்ட்டி போங்க, இல்லாட்டி 30க்குள்ளார இருக்கக்கூடிய எஸ்இஓ டிஃபிகல்ட்டி போங்க. அதுதான் வந்து கீவேர்ட் காம்படிட்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க. கீவேர்ட் காம்படிட்டிவ்னஸ். அதாவது ஒரு 0 to 10 இருக்கிறது வந்து நோ காம்படிஷனுங்க. நீங்கள் ட்ரை பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 10லேருந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ, 20 to 30 லோ காம்படிஷன். இந்த ஸ்கோர் கொடுக்குற கீவேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரேங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. இதே 30 to 40, 40 to 50 வந்து ஃபோக்கஸே பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்குறப்ப வால்யூம் வந்து இங்கே கம்மியாக காமிச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் 880, ஆனால் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் இமேஜஸ், இதெல்லாம் 5, 4 தான் இருக்குது. இந்த மாதிரி பிலோ 30க்குள்ளார இருக்கிறத மட்டும் நீங்கள் கீவேர்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த கீவேர்டை நம்ம கூகுளில் போடுறோம். கூகுளில் போட்டதுமே இந்த டாப் வெப்சைட்டோட அத்தாரிட்டி, எந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, எவ்வளோ பேர் இந்த டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா மூலிமா இவங்களே பேக்கெண்டில் ஜென்ரேட் பண்ணி பாட் மூலிமா மிஷின் லேர்ன் ஆகி இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அப்போ இதில் இருக்கிறதையும் வந்து இந்த டூலை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபர் சஜஸ்ட் டூலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டூலில் ஒரு ஃபியூச்சர் கிடைச்சாலுமே அது நமக்கு பெனிஃபிட் தாங்க. ஸோ அதனால ஃப்ரீ டூலை பொறுத்த வரைக்கும் எந்த டூல் கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த டூல் ப்ராப்பரான டூலான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ராங் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற டூலை பார்த்து நீங்கள் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த உபர் சஜஸ்டை பேஸ் பண்ணியுமே நீங்கள் வந்துட்டு கீவேர்ட்ஸை வந்து நம்ம பிக் பண்ண முடியுங்க. இப்போ இதில் பாருங்கள், எம்எஸ் தோனி பென்சில் ஸ்கெட்ச் இமேஜஸ்ங்கிற கீவேர்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. 70 பேர் தர்றாங்க, எஸ்இஓ டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு தான் நமக்கு இங்கே ஃபைண்ட் ஆகலை. இப்போ நமக்கு உங்களுக்கு கிடச்சிச்சிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் டூலில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுங்க. அதுக்கு அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி பப்ளிக்னு சொல்லுவாங்க. லைக் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேர்மை போடுறேன், பென்சில் ஸ்கெட்சில் மட்டும் போடுறேன். பென்சில் ஸ்கெட்சுன்னு நம்ம போடுறப்ப ஸோ இப்போ பாருங்கள், பென்சில் ஸ்கெட்ச் ரிலேட்டடாக எவ்வளோ ஆர்டிக்கல் ஐடியாஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். லைக் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் ஆப்பு, பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு, பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் நியர் மீ, ஏன்னா நிறைய பேர் தேடுவாங்க இந்த கீவேர்டு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வால்யூம் செக் பண்ணிக்கணும். நான் வால்யூம் செக் பண்ணல, நீங்கள் வால்யூம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பென்சில் ஸ்கெட்ச் கேப்ஷன் ஃபார் இன்ஸ்டாகிராம், லாங் டெயில் கீவேர்ட்ஸுங்க, லோ காம்படிஷனு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் கீவேர்ட்ஸை ஃபைன் பண்ணி கூகுள் கீவேர்ட் பிளானரோ உபர் சஜஸ்ட்லேயோ வந்து நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் வந்து ஐடியாஸ் வந்து எடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச்சுக்கான ஐடியாஸ் வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து இந்த 3 டூலில் வந்து பார்த்தோம். இந்த 3 டூலை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் வந்து ஃபைன் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. இதுதான் கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட விசிபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறது.
இப்போ ட்ரிகர் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பவர் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் எஸ்சிஓ பவர் வேர்ட்ஸ், இதில் வந்து ஒரு ஆப்டின் மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு வெப்சைட் வருங்க. இந்த யூஆர்எல் வந்து சாட் பாக்ஸில் அனுப்புகிறேன். இதில் நிறைய பவர் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அப்படியே நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் வந்து இந்த கீவேர்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ஜஸ்ட் இதை நம்ம போடுறோம். இதை நம்ம கூகுளில் போட்டதுமே இந்த ஃபஸ்ட்டு 3 பொசிஷனுங்க, ஃபஸ்ட்டு 3 பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்கள், ஆகஸ்ட் 9th 2021 போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு யூசர் கீவேர்டு அடிக்கிறப்ப இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு தூண்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த கீவேர்டு போடுறதுனால உங்களுக்கு வந்து ரேங்க்லாம் வராதுங்க. ஆனால் ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தூண்டும். அப்போ கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கிளிக் த்ரூ ரேட் வந்து உங்கள் சைட்டுக்கு அதிக கிளிக்ஸ் நடக்கிறப்ப கூகுள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வெப்சைட்டில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அப்போ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரொம்ப நேரம் லேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை ரேங்கிங் கொடுக்குங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த கிளிக் த்ரூ ரேட்டை வந்து இந்த மாதிரி வந்து டேட்டெல்லாம் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடாதீங்க. டேட் வந்து என்டிடிவிலாம் வந்து பெரிய சைட்டுங்க, இன்றைக்கி டைட்டில் போட்டாங்கன்னா வித்தின் செகண்டில் வந்து அவங்க கூகுள் அப்டேட் ஆகும். நம்மளுக்கு அந்த மாதிரி அப்டேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பவர் வேர்ட்ஸ் எப்படி போகணுன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பெனிஃபிட்டை போடுங்க. ஃப்ரீ டெமோ கிளாஸ், இல்லை தமிழில் சின்ஸ் 2010, இந்த மாதிரி வந்து ஒரு பெனிஃபிட்டை போடுங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷனுக்கான டேர்மை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் வேர்ட்ஸை வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஆட் பண்ணணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கின்ஸ்டா ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இப்படி அடிக்கிறப்ப இங்கே பாருங்கள், டிராஃபிக் ரோ வெப்சைட் வருது. இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா, நம்பர் 1 இஸ் ஜஸ்ட் அமேசிங். அப்போ ஒரு யூசரை வந்து கிளிக் பண்ண தூண்டும். நம்பர் 1 இஸ் மை ஃபேவரட். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 1 இஸ் ஜஸ்ட் அமேசிங் அண்டு வின்னர் ஆல்வேஸ். அப்போ டக்குன்னு வந்து ஃபஸ்ட் ஒன் பார்க்குறதுக்கு தூண்டும். ஸோ இதுதான் வந்து ட்ரிகர் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து கின்ஸ்டா ஆல்டர்னேட்டிவ்னு போடுறப்ப நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகுது. அதில் வந்து இந்த 3 பொசிஷனில் வரப்ப இவங்க பாருங்கள், நார்மலாக ஒரு மேனேஜ்டு வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங்னு போட்டிருக்காங்க, பெட்டர் சீப்பர் வேர்ட்ப்ரெஸ். ஆனால் இங்கே நான் இப்படி போடுறப்ப என்னடா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு வேண்டி தான் இந்த ட்ரிகர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ட்ரிகர் வேர்ட்ஸை யூஸ் பண்ண கிடையாதுங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பெனிஃபிட்டாக போடுறப்ப நமக்கு கிளிக் த்ரூ ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது டவுன் அண்ட் லொக்கேஷனுங்க. ஒரு கீவேர்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர், அதாவது இந்த டேர்ம் எல்லாமே நியர் மீ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷன் கோயம்புத்தூர்னா சாய்பாபா காலனி, இதெல்லாமே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கணுங்க. மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. கண்டென்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஹெட்டிங் டேக்ல யூஸ் பண்ண தேவை இருக்காது. அப்போ பென்சில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டின் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனின்னு அடித்தாலும் உங்களுக்கு வந்து ரேங்க் வருங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான லோக்கல் பேஸ்டு கீவேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சரர், சப்ளையர்ஸு, டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இந்த மாதிரி டேர்மையும் நீங்கள் போடுறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச்னா பென்சில் டிராயிங், இந்த மாதிரி வேறு ஏதாவது டேர்ம் போட்டாலும் அந்த வேர்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கீவேர்ட் ரிசர்ச் கிளாஸ் வந்து நமக்கு ஓவர். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்இஓவை பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கோட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 லோ காம்படிஷன் கீவேர்டில் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு நிச் எடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஒரு 3 ஆர்டிக்கலு, அதுக்கப்புறம் வந்து இந்த பைனோ ஆர்டிக்கல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இகாமர்ஸ்க்கான ப்ராடக்ட்டுக்கான ஒரு 3 கீவேர்டு,
அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் சர்வீஸ் தேடுறதுக்கான ஒரு 3 கீவேர்டுங்க. இந்த 3 கீவேர்டில் பென்சில் ஸ்கெட்ச்னா பென்சில் ஸ்கெட்ச் ரிலேட்டடாக 4 இருக்குது. நீங்கள் பென்சில் ஸ்கெட்சின் ஆர்டிஸ்டின் கோயம்புத்தூர்னு ஒரு கீவேர்டு போட்டுட்டு இன்னொரு நிச்சு கூட போடுறனா போடுங்க, இல்லை ஒரே நிச்சுக்கு 3 கீவேர்டை கூட நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டாஸ்க்குங்க. அடுத்தது வந்து Q&A நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ரெக்கார்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறேன்.